காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிஞ்சதும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது செயற்கை தங்கம். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அது தரத்தினில் குறைவதுண்டோ அப்படிங்கிற ஒரு பழைய பாடலை நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த தங்கத்தின் மீதான ஈர்ப்பு ஆதி காலத்திலிருந்தே உலகம் முழுக்கவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த தங்கத்தை செயற்கையாக உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி நம்ம ஊரில் சித்தர்களுடைய ரசவாதத்திலேருந்து உயிர் பிசையை கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டன் வரைக்கும் எல்லாருமே இதை முயற்சி செஞ்சு பார்த்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த செயற்கை தங்கம் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்றாக தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த தங்கம் ஏன் இவ்வளோ பெரிய டிமாண்டில் இருக்குது, விலைவாசி ஏன் ஒவ்வொரு ஆண்டு கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா பூமியில் தங்கத்தினுடைய இருப்புங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. சப்ளை கம்மியானா டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் இல்லையா, அதுமாரி இது குறைந்து கொண்டே வருகிறது. பூமியில் உள்ள தங்கத்தில் கிட்டத்தட்ட 90% எடுத்தாச்சு. இன்னும் இருக்கிறது ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிறது தான் செய்தி. அப்படி நாம் எடுத்த தங்கமும் எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா பூமியினுடைய மேற்பரப்பில் தான் எடுத்திருக்கோம். அதாவது கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பூமியினுடைய மேற்பரப்பை. அதிலிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது நாம் ஒரு 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம பூமியை குடைஞ்சி இது வரைக்கும் தங்கத்தை எடுத்திருக்கோம். ஆனால் இந்த பூமியினுடைய மைய பகுதியில், அதாவது 7000 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான தங்கம் இந்த பூமியில் இருக்குது. அதை நம்மால் எடுக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப சிரமமான ஒரு பணி. ஏன்னா பூமியை குடைஞ்சி 7000 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா வெப்பம் அப்படிங்கிறது சூரியனினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு சமம். அதனால தான் புவியீர்ப்பு விசையின் காரணமாக கனமான உலோகங்களை பூமி ஈர்த்து அதனுடைய மைய பகுதியில் வைத்திருக்கு. ஆரம்பத்தில் ஒரு தூசு துகளாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மீது படிய இன்றைக்கு பூமி இவ்வளோ பெரிதாக வந்திருக்கு அப்படின்னா அதனுடைய மையப்பகுதி எவ்வளவு அடர்த்தியாக எவ்வளோ கனமாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ மையப்பகுதியில் இருக்கக்கூடிய தங்கம் பூமியினுடைய மேற்பரப்புன்னு சொல்லக்கூடிய கிரஸ்ட்டுக்கு எப்படி வருது? அதை கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, குரோன்னு சொல்லுவாங்க. அந்த கோர் பகுதியில் இருக்கக்கூடிய தங்கம் எப்படி அந்த கிரஸ்ட் பகுதிக்கு வந்துச்சுன்னா பூமியினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாகி அங்கே எரிமலை போன்ற வெடிப்புகள் ஏற்பட்டு அங்கே உள்ள பொருட்கள் உந்தி தள்ளப்பட்டதுனால தான் இந்த தங்கம் கூட பூமியினுடைய மேற்பரப்புக்கு வந்திருக்கு. மேற்பரப்புன்னு நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா 7-8 கிலோமீட்டர் நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணணும், சுரங்கம் அமைக்கணும். அப்படி மிக கடுமையான முறையில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த தங்கமும் இன்னைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி செயற்கை தங்கம் என்பது சாத்தியம்? அதாவது நம்முடைய அணுக்கருவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மைய பகுதியில் இருக்கிற நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நியூக்ளியஸில் இருக்குது புரோட்டான். அதனுடைய வெளிப்பகுதியில் வெளிச்சுற்றில் இருக்கக்கூடியது எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் சொல்லுவாங்க. புரோட்டான் நடுவில் இருக்கும், எலக்ட்ரான் நியூட்ரானும் வெளியில் இருக்கும். இந்த பீரியாடிக் டேபிள்னு ஒன்று இருக்கும், தனிமங்களினுடைய ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னு அதுக்கு பேர். அதில் தங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 79வது இடத்துல அது இருக்கும். ஏன்னா அதில் 79 புரோட்டான் இருக்கிறதுனால புரோட்டானை பேஸ் பண்ணி அந்த ஆவர்த்தன அட்டவணையில் இது 79வது இடத்துல இது இருக்கும். என்ன நடக்கு, இந்த பூமிக்கே எப்படி இந்த தங்கம் வந்திருக்கும்? முதல் துகளாக இருக்கும்போதே பூமிக்கு எப்படி அவனுடைய மையப்பகுதியில் உள்ள தங்கம் வந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஹைட்ரஜன் அணுவும் சேர்ந்து அது ஹீலியமாக மாறும், புரோட்டான்லாம் ஒன்று சேர்ந்து. அதன் பிறகு அந்த ஹீலியம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு உலோகமாக அது மாறி அப்படியே ஒன்று ஒன்றா கால்சியத்திலிருந்து அது இரும்பா வருது. அதன் பிறகு அதில் எந்த மாற்றமும் அந்த நட்சத்திரத்தில் நடக்க முடியலை, அதோடு அது நின்றுடுது. ஏன்னா அதனுடைய சக்தி அந்த அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மைய பகுதியை உடைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண பணி கிடையாது. மையத்தில் இருக்கக்கூடிய புரோட்டானில் ஒரு புரோட்டானை சேர்ப்பதோ அல்லது இருக்கிற ஒரு புரோட்டானை வெளியில் எடுப்பதோ அவ்வளோ எளிதான ஒரு காரணம் கிடையாது. கிலோனோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, வெடிப்பு. அப்பேற்பட்ட ஒரு அணு வெடிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த வெப்பத்தில் தான் இப்படி உருவாகும். நம்மால் சில்வரை தங்கமாக மாற்ற முடியும், தங்கத்தை சில்வராக மாற்ற முடியும். காரணம் அந்த கிலோனோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லக்கூடிய அளவுக்கான வெப்பநிலை அதில் உருவாகணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜப்பானில் 1924 பார்த்தீங்கன்னா நாகஓஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், நாகாஓஹா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த 79வது இடத்துல இருக்கக்கூடிய தங்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடியது 80வது இடத்துல இருக்குது மெர்க்குரி. அந்த மெர்க்குரியை வெடிக்க வச்சு, அதனுடைய உட்கருவை வெடிக்க வச்சு, நியூக்ளியஸை வெடிக்க வச்சு அதில் உள்ள ஒரு புரோட்டானை வெளியேற்றி 79 கொண்டு
அந்த மேற்கூறிய தங்கமாக்கி தங்கத் துகள்களாக ஆக்கி இருக்கிறார். அதுதான் செயற்கை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா இதுல என்ன விஷயம்னா, அப்படி செயற்கை தங்கத்தை உருவாக்குனார் இல்லையா, அது இயற்கையா நாம போய் சுரங்கத்துல போய் எடுத்துட்டு வர்றதை விட செலவு அதிகமாகுது. அதனால இந்த முறையை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறதா தெரிய வேண்டிய செய்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.